அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் நடித்த படம் தான் மதராசி. அந்த மதராசி படத்தோட திரை விமர்சனம் நான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோ நடிச்சுக்கிறாங்க. அதே போல் புதுமுக நடிகை ஹீரோயினெல்லாம் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக நடிச்சுக்கிறாப்புல. அந்த மனநிலை பாதிப்பு எப்படின்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திலிருந்து அவருக்கு வந்து அந்த மனநிலை பாதிக்கப்படுது. அந்த பாதிப்பு எப்படின்னா, அவருக்கு அருகிலோ பக்கத்தில் யாரும் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புனா, ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா, அதாவது வயசுல மூத்தவர் இருந்தால் ஒரு அம்மாவும் அந்த ஃபீலிங்கும், கொஞ்சம் தம்பி சின்ன பையனா தம்பியோ அந்த மாதிரி உணர்வுல அவங்கள காப்பாற்ற துடிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல அப்படி என்ன ஆச்சுன்னா, அதாவது அவங்க குடும்பம், அது அவங்க அப்பா, அவங்க அம்மா, அக்கா, அண்ணி, இவங்க எல்லாமே வந்து ஒரு கோயிலுக்கு போய்க்கிறாங்க. அந்த கோயில் பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்தும் போது எதிர்பாராத விதமாக அருகில் இருக்கிற ஒரு லாரி வந்து ஒரு கம்பத்தில் மோதி அந்த கம்பி வந்து அவங்க வண்டியில் விழுந்து அது பயங்கர ஃபயர் ஆயிடுது. ஃபயரால் குடும்பமே அந்த வண்டியில் எரிஞ்சிடுறாங்க, கண் முன்னாடியே எரிஞ்சிடுறாங்க. அந்த ஒரு பாதிப்பு அவங்கள வந்து வேற லெவலில் அந்த மனநிலைக்கு ஒரு ரொம்ப கொண்டு போயிடுது. அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த முதல் சந்திப்பு எப்படி அமையுதுன்னா, இதே போல தான் எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது. சிவகார்த்திகேயன் போய் அங்கே தட்டி கேட்குறாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முதல் சந்திப்பு வருது. அந்த தட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராதமாக ஒரு மூஞ்சில் ஒரு அடி விழுந்துருது. அந்த காயத்தில் அந்த அடினா மூஞ்சிலையும் பல்லுலையும் அடிபட்டுருது. அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்காக மருத்துவமனைக்கு போகிறாப்புல. அங்கே ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ட்ரெயினராக இருக்கிறாங்க. அதாவது காலேஜ் முடிச்சுட்டு அங்கே பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஓவரால் கொடுக்குற மாதிரியும் ஹீரோயினுக்கு சிவகார்த்திகேயன் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த காதல் வந்து வந்துட்டே இருக்கு. அப்புறமேட்டு அவங்களை சந்திப்பு, அது ஒரு ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கே இருக்கிற ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரியே சிவகார்த்திகேயனுக்கு அந்த எண்ணம் தோணுது. யாரை பார்க்கலாம், அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு தூக்கிட்டு பார்க்கும்போது அவர் வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன புதுசாக ஒன்று பண்ணிட்டு இருக்கிறானே. அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயனோட பேக்ரவுண்டை செக் பண்ணுறாங்க. அவர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரோட கான்டாக்ட் கிடைக்கிது அந்த ஹீரோயினுக்கு. அந்த கான்டாக்டை வச்சு போய் பார்க்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, சின்ன வயசுல இவருக்கு பாதிப்பு இருக்குது, அதனால இப்படி ஆயிட்டான். அப்படிங்கும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அவருடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சூட்டில் இருந்திருப்பாங்க. அதாவது எதிர்பாராத விதமாக சுட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவன் கேர் பண்ண யாருமே இல்லையே, ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேர் பண்ணுறான். இது மாதிரி தான் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காதல் வந்து கண்டினியூ போயிட்டு இருக்கு. அதே போல் இந்த படத்தோட வில்லனை பற்றி நம்ம சொல்ல வச்சுங்களேன். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு நம்ம சொல்ல வரோம்னா, அதாவது தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் கொண்டு வரணும், தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் துப்பாக்கி கையில் இருக்கணும், அது மூலிமா நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற படம் சொல்ல வரவே முதல் கருத்து. இந்த படத்தோட மைய கருத்தே அதுதான். அப்படிங்கும்போது இந்த படத்தில் 2 வில்லன் இருக்காங்க. ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தில் நடித்த வில்லன் மாதிரி வில்லன் இருக்கும், ஒரு புதுமுகம் வில்லனும் போட்டிருக்காங்க. அதாவது அந்த அந்த கண்டெய்னராக துப்பாக்கியில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி பெரிய வியாபாரம் பண்ணணும். அந்த வியாபாரம் எப்படி பண்ணுறாங்க, அது பண்ணுமா, அதை வியாபாரம் பண்ண முடியுமா, இல்லை தடுத்து நிறுத்துவாங்கிறது தான் படத்தோட கதை. அதுக்கு பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறது பார்த்தீங்கன்னா என்ஐஏங்கிற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க வச்சு தான் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துறதுக்காக அரசாங்கம் மூலிமா நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதாவது வில்லனுக்கும் இந்த போலீஸுக்காரருக்கு நடுவில் வந்து சிவகார்த்திகேயன் வராப்புல. ஏன் வராருன்னா, அவர் காதலை ஏமாத்துறாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த வாழவே பிடிக்கல. சிவகார்த்திகேயன் 2-3 டைம் சூசைட் அட்டன் பண்ணும்போது தப்பிச்சிடுறாப்புல. அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த என்ஐயோட உயர் அதிகாரி அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்க சந்திக்கும் போது அவங்க வந்து நான் சாவறேன் சிவகார்த்திகேயன் சொல்ல சரி நமக்கு வந்து அந்த தீவிரவாதி நம்ம கொல்லணும், அதாவது துப்பாக்கி ஸ்பிளிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம கொல்லணும், நமக்கு ஒரு ஆள் வேணும், இவன் சாவரங்கிறால இவனை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த என்ஐஏ அதிகாரி வந்து யோசிக்கிறாப்புல. அந்த துப்பாக்கி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய ஒரு கேஸ் ஃபேக்டரியில் வந்து அந்த கண்டெய்னரை அடுக்கி வச்சுக்கிறாங்க. அங்கே போய் என்னங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயனை பயன்படுத்தி போகிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கண்டுபிடிச்சாரா, அந்த அந்த துப்பாக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் போச்சா, இல்லை அங்கேயே நிறுத்திட்டாங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்கிறோம்னு வச்சிங்களேன், அதாவது ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கான்செப்ட் சின்னது தான், அந்த செயல்பாடுகளும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த படத்தோட சண்டை காட்சிகள் நல்லா இருக்குது. அதே போல் சிவகார்த்திகேயனோட நடிப்பு, அந்த மென்டல் கேரக்டர் நடிக்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்குது.
படம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீலிங் தான் படத்தை கொடுக்குது. மீண்டும் நம்ம இதே போல ஒரு நல்ல படத்தோட திரை விமர்சனம் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சுரேஷ். நன்றி, வணக்கம்.